ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 4 மெயின் கேட்டகரிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட கிராமட்டிக்கல் ரூல் என்ன, ப்ளஸ் எந்தெந்த மாதிரி இடங்களில் அதை நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஃபியூ அதர் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்ன்னு சொல்லி இந்த 4 விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான். எப்படி அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் வேர்ப் இருக்கும். இதுதான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ரீட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வந்து சப்ஜெக்ட், ரீட் அப்படிங்கிறது வந்து வேர்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் நம்ம வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ரீட்ஸ் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷீ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், ரீட் அப்படிங்கிறது வந்து வேர்பு, அது கூட எஸ் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷீ ரீட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அது ஏன் இங்கே மட்டும் ஷீ ரீட்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம், ப்ரீவியஸ் ஒன்ல மட்டும் ஐ ரீடுன்னு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கிராமட்டிக்கல் ரூல் இருக்குது. அது என்ன நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நம்ம பேசிப்போம்ல, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அது என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் தென் தெரியாதவங்களுக்காக நான் குயிக்காக ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா யார் அந்த சென்டென்ஸை பேசிக்கிட்டு இருக்காங்களோ, யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்க வந்து செகண்ட் பர்சன். யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க வந்து தேர்ட் பர்சன் நம்ம சொல்லுவோம். இப்போது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்னென்னா ஐ, நான் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வந்து வி, நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பர்சனோட சிங்குலரும் ப்ளூரல் ரெண்டுமே வந்து யூன்னு தான் சொல்லுவோம். நீ, நீங்க அப்படின்றதுனால யூன்னு நம்ம சொல்லுவோம். தேர்ட் பர்சனோட சிங்குலர் பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட், அவள், அவன், அது அப்படின்ற மாதிரி. ப்ளூரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே, தேனா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே இந்த தேர்ட் பர்சன் சிங்குலரில் மை ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றது கூட தேர்ட் பர்சன் சிங்குலரில் வரும். மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் ப்ளூரலில் போயிடும். ஸோ வந்து இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டில் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும் வேர்பு கூட எஸ்ஐயோ இஎஸ்ஐயோ சேர்த்திக்கணும். நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப் எஸ்ஆர்இஎஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த எஸ்ஆர்இஎஸ் எங்கே சேர்க்கணும் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலரில் மட்டும். ஸோ இந்த டேப்லெட் காலத்தை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீ, ஷீ, இட் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் கோஸ்ன்னு போட்டிருப்போம். அதாவது வேர்ப் கோ கூட இஎஸ் சேர்த்திருப்போம். ஸோ அதர் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோனே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே. ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸோட ஒரு சிம்பிள் அண்ட் பேசிக் கிராமட்டிக்கல் ரூல். ஸோ இந்த ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தம் ரூல் என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் எஸ்ஆர்இஎஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இது வந்து எந்த மாதிரியான இடங்களில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்மளோட ஹேபிட்ஸ் ஆர் டெய்லி ரொட்டீன், டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள், டெய்லி நம்மளோட ஹேபிட் என்ன, நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திரிப்போம், என்ன பண்ணுவோம் ரெகுலர் பேசிஸில் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி, அவள் வந்து காஃபி குடிப்பா அப்படின்றது வந்து எப்போவுமே குடிக்கிற ஒரு விஷயம். அண்ட் தென் தே வாட்ச் டெலிவிஷன் ரெகுலர்லி, அவங்க ரெகுலராக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ரெகுலராக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அண்ட் டெய்லி ரொட்டீன்ஸ்க்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜென்ரல் ட்ரூத்து இல்லை யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கும்போது அது எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே போல் வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரின்னு சொல்லும்போது, தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுலேயுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா த வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து அந்த எஸ்ஆர்இஎஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், ஸோ இங்கேயுமே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் போகலாம். அடுத்து தேர்ட் சினாரியோ என்ன அப்படின்னா ஸ்கெடியூல்டு ஈவெண்ட்ஸ்
அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலேஜ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகுது அப்படின்றது. ஈவன் அது வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னாலுமே நம்ம இப்போ சொல்லும்போது we can யூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், his father arrives tomorrow. அவங்க அப்பா நாளைக்கு வராரு, நாளைக்கு வருவாரு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்கும் போது ஹிஸ் ஃபாதர் அரைவ்ஸ் டுமாரோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவர் ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆன் June 5th. ஸோ இனிமேட்டு தான் June 5th வரப்போகுது. பட் தென் இட்ஸ் அ ஸ்கெடியூல்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய இடங்கள்ல வந்து நம்மள அறியாமலே யூஸ் பண்ணுவோம். கமெண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஓப்பன் த டோர், சிட் டவுன், ஹெல்ப் மீ, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே நம்ம பேசிக்காகவே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போமான்றது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஜென்ரலி ப்ரிஃபர் டு யூஸ் தி ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்ட். அதுக்கப்புறம் ப்ராவர்ப்ஸில் கூட இப்போ ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இல்லை 100%மே கூட ப்ராவர்ப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மெஜாரிட்டியாக. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸில் தான் வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எது அப்படின்னா ஹேபிட்ஸை சொல்லும்போது, யூனிவர்சல் ஃபேக்ட்ஸை சொல்லும்போது, ஸ்கெடியூல்ட் ஈவெண்ட்ஸை சொல்லும்போது, ஈவன் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஃபியூச்சர்னா கூட ஸ்கெடியூல்ட் ஈவெண்ட்ஸை சொல்லும்போது, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸை சொல்லும்போது, ப்ராவர்ப்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போதெல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபியூ அதர் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸாக நிறைய பார்த்தோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நீ இங்கிலீஷ் பேசுவ அப்படின்றது. ஸோ இங்கே வந்து யூங்கிறது வந்து செகண்ட் பர்சன் அப்படின்றதுனால நம்ம ஸ்பீக்குன்னு போட்டு இங்கிலீஷ்னு போட்டிருக்கோம். இதே நம்ம கொஸ்டினாக மாற்றும் போது டூ யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி யூஸ் பண்ணுவீங்க, டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதையே நெகட்டிவாக நம்ம சொல்லும்போது யூ டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போது செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து டூ போட்டு கொஸ்டின்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். டூ ப்ளஸ் நாட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸ் கொண்டு வரணும். அதே இப்போ தேர்ட் பர்சன் சிங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், அவன் இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அந்த இடத்துல எஸ் போட்டிருக்கோம். அதே கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணும்போது டஸ்ன்னு போயிடணும். கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம டஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கணும். அதே நம்ம நெகட்டிவ்ல சொல்லும்போது ஹீ டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது பேசிக்காக நம்ம தமிழ் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, எப்போதுமே தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எஸ்ஆர்இஎஸ் யூஸ் பண்ணணும். அதே இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கொஸ்டினர்ஸாக மாற்றும் போது நம்ம டஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். நெகட்டிவாக மாற்றும் போதும் டஸ் யூஸ் பண்ணணும். அதர் தென் தட் ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ளூரல், இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம எஸ்ஆர்இஎஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. பேசிக் வேர்ப் என்னவோ, பேஸ் வேர்ப் என்னவோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது கொஸ்டின் கொண்டு வரும்போது டூங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் வரும்போது டு நாட் அப்படிங்கிறத வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து ஒரு ரீகேப் மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்யூ.